मंगलम शेर कांची नगर मंद कामाक्षी मिसई வணக்கம் வெல்கம் பேக் டு ஒன் டே vlog. ஃப்ரைடே ஒரு 11 o'clock மேலே அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டில் நடந்த சுமங்கலி பூஜைக்கான ப்ரீ பிளானிங் அண்ட் சுமங்கலி பூஜை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் வைக்கல, ரொம்ப சிம்பிளாக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து வச்சிருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி ஒரு 2:45 நான் எழுந்துட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் தம்பிங்களுக்கு ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டு ஒரு 8:30-9 மணி வரைக்கும். பட் தூக்கமே வரலாம், ஆனால் கண்ணெல்லாம் வலிக்குது, கைங்காலெல்லாம் வலிக்குது. இருந்தாலுமே அந்த தூக்கம் வரல. ஏன்னா அடுத்தது நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 2 வீட்டுக்கு வரை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா ஸோ அவங்களுக்கு போய் சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு போய் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி வேலைகளவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 9 டேஸாக ஒரு நாளைக்கு 4 hours தான் நான் வந்து தூங்கியிருக்கேன். அதாவது மேக்ஸிமம் டைம் ஒரு நாளைக்கு 4 hours தான் தூங்கியிருக்கேன். மினிமமாக தான் மறுபடியும் நான் தூங்கியிருக்கேன் அப்படிங்கிறனாலையும் ரொம்ப வந்து 9 days ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டும் எனக்கு ஆயிடுச்சு. இதுக்கான ப்ரீ பிளான் வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே ப்ரீ பிளான் வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிட்டன் கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அது எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஈவினிங் வந்து வெத்தலை பாக்கு, பூவு, பணம் மட்டும் வைக்கிறது வந்து ஈவினிங்காக அந்த வேலையை மட்டும் வச்சுக்கோ, மீதி எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு இருந்தேன். குங்குமம் போட்டு கொடுக்குறக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டி டப்பாவாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தாம்பூலத்தோட வீடியோ பார்த்துட்டு கண்ணாடி எல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 2 மஞ்சள் கிழங்கு கொடுத்துக்கணும்னு சொன்னீங்க. நான் ரிட்டன் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் 2 மஞ்சள் கிழங்கு போட்டு தான் வந்து கொடுத்துருந்தேன். தாம்பூலெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் சரி இது ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு தோணுச்சு. அப்போ தான் வந்து அந்த வீடியோ எடுத்திருந்தேன் அப்படிங்கிறனால ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து நான் போட்டுட்டேன். வந்து கண்ணாடி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்களா, கொடுத்தா வந்து அவங்களுக்கு பிரயோஜனமாக கொடுக்கணும். சின்னதாக அந்த குட்டியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்கணுமே அப்படிங்கிற பேருக்காக கொடுக்கறது வந்து எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 நாளைக்காவது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் கொடுக்குறது. வீடியோ பார்த்துட்டு 2-3 பேர் என்னங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறோட சேர்த்தே ஒரு செட் இருக்குல்ல, அதே வாங்கி கொடுத்துருக்கல அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. செட்டில் வர மஞ்சள் கயிறு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெளுத்து போன மாதிரி ஆயிரும். அது இல்லாமல் அதில் வந்து மஞ்சள் வந்து நல்லா ஒட்டவே ஒட்டாது அப்படிங்கிறனால நான் வந்து கையில் திரிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. கையில் பின்னுனதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தாலி கயிறு கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு 1 year 2 years ஆனாலும் நல்லா மஞ்சள் வந்து அதில் பிடிச்சிக்கும், சாஃப்டாக நல்லா இருக்கும். அதனால் அதுதான் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன். குங்குமமே அப்படி தான் கொடுக்குற குங்குமம் ஒரு உருப்படியாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் தாளம்பூ குங்குமே வந்து வாங்கிட்டு வந்து நானாக ஃபில் பண்ணி உங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறது. இன்றைக்கி வந்து ஒரு 15 தாம்பூலம் கொடுக்குறதா இருந்துச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலான்ட்டு வளையலெல்லாம் வந்து ஒரு 4 வளையல் 6 வளையல்னா தான் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் அது எல்லாத்தையுமே இப்போவே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொடுக்குறப்ப யாருக்குன்னு பார்த்து டக்குன்னு எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான். அது போக குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து வளையல் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஹாலை கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வந்து நம்ம போர்ட்டிக்கோவில் கொஞ்சம் ஸ்டெப்புக்கெல்லாம் முன்னத்தில் கோலம் போட்டு தான் பசங்க முன்ன பின்ன ஏறி அந்த கோலத்தை எல்லாம் அழிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு கோலத்தை போட்டுவிட்டு நம்மளோட உருளையில் மறுபடியும் வந்து கொஞ்சம் பூ ஃபில் பண்ணி வச்சாச்சு. ரூமில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது போக இந்த திரியெல்லாம் வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சூடத்தோட இது வந்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் டக்கு டக்குன்னு பிடிக்கும் அப்படிங்கிறனால அதுவும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கும்பல் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி பதஷ்டமாக இருக்கும், அப்போ தான் விளக்கு பத்தாது ஏதாச்சும் ஒன்று ஆகும் அப்படிங்கிறனால அந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் எண்ணெய் ஊற்றி எல்லா வேலையும் அதுவும் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5-5:15 அப்படிங்கிறப்ப பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மீன்வேல் பொங்கலும் ஆச்சு, வெளியே வந்து உருளையிலையும் வந்து அப்படியே மீன்வேல் பூ போட்டுக்கிட்டு இருந்தோம். இது பார்த்துட்டிங்கன்னா சூலாயுதம் வந்து அம்மன் வச்சுட்ருப்பாங்களே, எனக்கு அம்மனுக்கான மாதம் தானே இந்த மாதமே அப்படிங்கிறனால உருளையில் வந்து அந்த சூலாயுதம் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். 5:45 அப்படிங்கிறப்ப அந்த தட்டுகளெல்லாம் பழங்கள் வந்து ஒன்று வச்சுட்டு அது போக பூ அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. அது போக வந்து 10-11 ரூபா வந்து அப்படியே எல்லா ரிட்டன் கிஃப்ட்ஸ்லேயும் வந்து வச்சுட்டோம். ஃபங்க்ஷனை முடிகிற வரைக்குமே ஒரு பதஷ்டமான நிலையாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கரெக்டாக எப்போவுமே பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுவும் கூட அந்த எல்லோரும் நிற்கிறப்ப தப்பாக வர மாதிரியே இருக்குது. கரெக்டாக வந்து எனக்கு தீபாராதனை வர மாட்டேங்குது, கரெக்டாக சாம்பிராணி பர்ஃபெக்டாக போடுவேன், அது இதுவும் வர மாட்டேங்குது. எப்போவுமே தேங்காய் வந்து கரெக்டாக உடைச்சிருவேன், அது கும்பலில் இருக்கிறப்ப கரெக்டாக உடைக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இது ஒரு 3-4 வருஷமாக நடக்குது. ஆனால் இது 3-4 வருஷமாகவும் இதே பஸ்ட்டை வந்து குறையிற மாதிரி தெரியல. நாத்தனார் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. எனக்கு ஒர்க் அப்படிங்கிறனால அவங்களால சீக்கிரமாக வர முடியாது அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒர்க்கில் தான் இருக்காரு அப்படிங்கிறனால அவர்னாலே வந்து வர முடியல. அதனால தான் நான் மட்டும் நின்று பண்ணிகிட்டு இருக்கேன். லீவில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் வந்து பூஜ்ரூம் வேலை எல்லாமே பார்த்துக்குவார். நான் வந்து இந்த ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன், அது இதுன்னு எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சாம்பிராணி போடணும், அடுத்து தேங்காய் உடைக்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு சொல்ல அப்படின்னா அது மறந்துடுது. ரெகுலராக பண்ணுற வேலையே வந்து நிறைய கூட்டமாக இருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி பதஸ்டெலாம் மறந்துடுதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாமரை மாலை போட்டிருந்தோம். இந்த தடவை வந்து நார்மலாக நம்ம சம்மங்கி மாலை தான் வந்து சொல்லியிருந்தோம். பட் நம்ம சொன்னதை விட நல்லாவே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளோட காமாட்சி அம்மனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாலை இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பெரிய நம்மளோட பூஜை ரூமோட சைஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஒரு தனியாக ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. எங்கள் பூஜை ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x
to 6 அப்படிங்கிற சைஸ். பட் அதுவே வந்து எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. ரொம்ப இடைஞ்சல்ல நான் சாமி ரூமுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த குத்து விளக்கெல்லாம் வச்சுட்டேன், இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கே இடைஞ்சலாக இருக்குது. நீங்கள் இப்போ இனிமேல் போடுறீங்கன்னா ஒரு 8க்கு 8 அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 6:15 அப்படிங்கிறப்ப விளக்கெல்லாம் வந்து ஏற்றியாச்சு. வெளியே வந்து எப்பவும் போல் நிலவாசப்படியில் 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு, கீழே இருக்கிற குத்து விளக்கு, 2 குத்து விளக்கு எல்லாத்தையும் ஏற்றி வச்சு சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆடி மாதத்தை அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க, கற்கட மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆடி மாதம் தான் பண்டிகைகளோட தொடக்கம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆடி மாதத்தில் சிவனோட சக்தியை விட பார்வதியோட சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. வெள்ளி கும்பிடுறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஒரு 4 இயர்ஸாக தான் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்து இந்த சுமங்கலி பூஜை மாதிரி சின்னதாக வைக்கணும். ஆனால் சுமங்கலி பூஜை வந்து இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் அது. ஆனால் அந்த அளவுக்கு என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிறனால ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சுமங்கலிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை அப்படிங்கிறனால தான் வந்து நான் இப்படி வச்சிட்ருக்கேன். அது போக நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அதாவது இறந்தவங்களுக்காக வந்து இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து மதியத்தில் படையல் போட்டு சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கெல்லாம் அப்படி தெரியாது. எங்கள் வீட்டில் அந்த பழக்கமும் கிடையாது. எங்கள் வீட்டில் எனக்கு 2 பசங்க தான் அப்படிங்கிறனால பெருசாக நீ ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, அவங்களோட மேரேஜ் தான் அப்படிங்கிறப்போ வீட்டில் வந்து அது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடக்காமல் தான் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறனால மெயினாக வந்து அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு மெயினாக பிடிச்சது இந்த சிவங்கலி பூஜை கொஞ்சமாவது செய்யணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அதனால வந்து இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். லட்சுமி நோம்புமே எடுத்து இந்த வருஷத்தோட 3வது வருஷம். பட் இந்த வருஷம் நம்மளால் வீட்டில் வந்து வைக்க முடியாது. இன்னும் 5th இயர் தான் வந்து வைக்க முடியும். 3 வருஷம் இந்த ஒரு 4 வருஷம் வந்து கண்டினியூவாக கோவிலில் தான் வந்து வரலட்சுமி விரதம் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் இருக்குது. விரதமே அவ்வளோ யோசிச்சு வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு எல்லாரும் ஓகே சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து வரலட்சுமி விரதம் எடுத்தேன். ஏன்னா அதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியணும். அதுக்கப்புறம் என் வீட்டோட வாரிசுகள் அவங்க ஃபேமிலி யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக எடுத்து செய்யணும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் யோசித்து பேசி எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் பேசி அப்புறம் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம எடுத்துடணும் ஆசைக்கு. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து அதை எடுக்காமல் போயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து எடுப்பான் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்பிக்கையில் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். சும்மா யூடியூப்பில் வீடியோ போடுறக்காகவோ இல்லை யூடியூப்புக்காக ஒரு இதுக்காகவோ அதுக்கெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் ஒரு பூஜை எடுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கைவிடாமல் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் ஒரு பூஜையை வந்து எடுங்க. இல்லைன்னா எடுக்காதீங்க. யூடியூப்பை பார்த்தோ இல்லை இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கனால எடுக்க வேண்டாம். வரலட்சுமி நோம்புமே அப்படி தான். நீங்கள் வந்து அதாவது மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பழக்கம் இருக்கிறவங்க எடுக்கணும். ஏன் பழக்கம் இருக்கிறவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணணும். அதாவது இப்போ வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா என் பையன் எடுக்கணும், பையனோட பையன் எடுக்கணும். ஏன்னா அப்படி தான் எல்லாருமே வழியே எடுத்துகிட்டு வர்றாங்க. யார் வேணாலும் எடுக்கலாம், எடுத்தால் நல்லது தான், யாருமே இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பழக்கம் இருக்கிறவங்க எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வைக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் போய் பாருங்களேன். அதாவது இப்போ வந்து நிறைய பேர் இந்த வருஷம் தான் வச்சா போன வருஷம். ஆனால் முன்ன பழைய குழு ஒரு 20-30 வருஷத்தோட குழு பொம்மைகள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்லலாம் போய் கேளுங்களேன், அவ்வளோ வருஷங்களாக அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பாருங்களேன் அடுத்தடுத்த வம்சங்கள் வந்து வச்சுட்டே வருவாங்க, வாரிசுகள் கரெக்டாக வச்சுட்டு வருவாங்க. அது வச்சாதான் அதில் ஒரு பிரயோஜனம். அப்படிலாம் வச்சோம்னா அதுவே ஒரு சாபக்கேடாக போயிடும். அப்படிங்கிறனால தான் அந்த பழக்கம் இருக்கிறவங்க செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நான் இப்போவுமே சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை பூஜையாக இருக்கட்டும், எந்த ஒரு பூஜை எடுக்கிறீங்கனாலும் அது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நான் எடுத்துருக்கிற இப்போ வெள்ளிக்கிழமை இந்த சுமங்கலி பூஜை ஒரு சிம்பிளாக எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே என்ன ஒரு சுயநலம் தான். என்ன என் பசங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் எடுக்கிறது தான். இந்த 9 நாள் ஒரு 3:50க்கு எழுந்தேனே, என்னை வீடியோக்காகவா எழுந்தேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் பசங்க நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் தான் மெனக்கெட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூக்கம் இந்த 9 நாளுமே. ஏன் எந்திரிச்சா இது எல்லாமே என் குடும்பத்துக்காக தான். நீங்கள் அப்படி நினச்சும் எந்த ஒரு பூஜையுமே எடுக்காது, உங்கள் குடும்பத்துக்காக தான். நீங்கள் யாரை பார்த்துமே எடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் எடுங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒத்துழைப்பு தராது அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஒரு பூஜையும் எடுக்க வேண்டாம். நல்லபடியாக மனசார கடவுளை வேண்டுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார்ன்றதுனால கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் இது நிறைய இடங்களை நான் சொல்லணும்னு நினைப்பேன். பூஜை பண்ணுறதுனால கிடைச்சிருமா அப்படின்னா ஒரு விஷயம் தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த வருஷமே நமக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டியது. ஆனால் அடுத்த வருஷம் தான் கிடைக்குதுன்னா சில தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்களை போக்குறது இந்த பூஜைகள், அவ்வளோதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கடைசியாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி வேலைகளெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டைம் இருக்கிறப்ப செக் பண்ணுங்கள். பாய்.